டியர் லீடர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு அகைன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலியமா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு எல்லா வாரமும் சனிக்கிழமை போல இன்னைக்கு நமக்கு அவங்களுடைய ட்ரைனிங் அனுபவத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கூட ஒரு லீடர் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. தன்னுடைய படிப்பு காலத்தை முடிச்சுட்டு ஒரு தமிழ்நாடு யூனிவர்சிட்டி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவங்க. பின்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூனால இந்த பை லைஃப் ஸ்டைல் ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதன் மூலம் ஒரு தீர்வு கிடைச்சதுனால 2017 இருந்து முழு நேர தொழிலா மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது மாசம் ஒரு 2 லட்சம் வருமானம் உள்ள ஒரு பர்சனா, ஒரு 3 கார் அச்சீவரா இருக்காங்க, சொந்தமா வீடு உருவாக்கியிருக்காங்க. ஸோ பல சாதனைகளை இந்த பிஸ்னஸ் மூலியமா அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லீடர் தான் நம்ம இன்னைக்கு வெல்கம் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் வெல்கம் அவர் நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் கோல்ட் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்ஸஸ் ரத்னவல்லி மேடம். ப்ளீஸ் ஜாயின் மேடம். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் வீடியோ. ஓகேங்க சார். ப்ளீஸ். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். எஸ் குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. என்ன சார் அறிமுகப்படுத்தினாங்க. என்னோட பேர் ரத்னா, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். சார் சொன்ன மாதிரி எம்ஏ பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி படிச்சுட்டு தஞ்சாவூர்ல யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். ஆனா இன்னைக்கு முழு நேரமா நம்ம மை லைஃப் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த என்னோட குருநாதர்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மணி, பணம் வேணும் இல்லைங்களா? மனிதர்கள் 2 விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஒண்ணு ஆரோக்கியம், இன்னொன்னு பொருளாதாரம். ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துறை அப்படிதான் டைரக்ட் செல்லிங். வாட் இஸ் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நிமிஷம். டைரக்ட் செல்லிங் அப்படின்னா இன்னைக்கு நம்ம 2 விதமா பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எந்த பொருள் நம்ம கடையில போய் வாங்கினாலும், சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினாலும், அண்ணாச்சி கடையில வாங்கினாலும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கினாலும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படிதான் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா? ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாங்குற பொருட்கள் உற்பத்தி பண்ற இடத்துல இருந்து டைரக்டா நமக்கு வர்றது இல்லைங்க. அங்க எப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க, ரீஜனல் லெவல்ல ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க, லோக்கல்ல ஹோல்சேலர் இருப்பாங்க, அப்புறமே தான் ரீட்டைலரான கடைக்காரர்கிட்ட போது கன்சியூமர் நம்ம போய் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்க எல்லாருமே பர்டிகுலர் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எந்த பொருளையுமே ஒரு 50 காசு சாக்லேட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் கார் வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம் இல்லாம இன்னைக்கு எந்த பொருளையுமே சந்தைப்படுத்த முடியாது இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம வாங்குற பொருள்ல நிறைய ப்ராஃபிட் இடைத்தரகர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் தான் போகுது. இது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். அங்க என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பணம் வச்சிருக்கிறவங்க நமக்கு தெரியும் நிறைய யார் வர்றாங்க, ஆல்ரெடி நல்ல ஃபெமிலியரான செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க கிட்ட பணம் போயிட்டு இருக்கும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் என்னைக்குமே ஒரு கஸ்டமரா மட்டும்தான் இருப்போம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். ஸோ நம்மளோடது நேரடி வர்த்தகம், டைரக்ட் செல்லிங். மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரியில இருந்து டைரக்டா நம்ம மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் கிடைக்கிறதுனால இங்க இடைத்தரகர்கள் கிடையாது, இன்டர்மீடியேட்டர் இல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, விளம்பரம் இல்ல. நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நாம சொல்றோம். அப்போ டைரக்ட் செல்லிங்ல, நேரடி வர்த்தகத்துல இன்டர்மீடியேட்டருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் போற அந்த வருமானத்தை என்ன பண்றாங்கன்னா டைரக்ட் செல்லருக்கு ப்ராஃபிட்டா வந்துருதுங்க. இதுதான் டைரக்ட் செல்லிங்கோட பவர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டைரக்ட் செல்லிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு
ஒரு ஐடியாஸ் மட்டும் இருந்தா போதும். நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியாஸ் வித் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல ஹை ப்ராஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு டைரக்ட் செல்லிங். இப்ப டைரக்ட் செல்லிங் யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, பணம் தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே டைரக்ட் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆரம்ப காலகட்டத்துல பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணி நல்ல வருமானம் இன்கம் எடுத்ததுக்கு அப்புறமே தான் லைஃபா ஃபுல் டைமா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு லைஃப் டைமா மாறி போச்சு இல்லைங்களா? சோ அது மாதிரி இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் டைரக்ட் செல்லிங் புரிஞ்சுச்சிங்களா? ஓகே டியர்ஸ், அதுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தி கிரேட் மைலேஜ் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. டாப் 10 டைரக்ட் செல்லிங்ல டாப் 10 டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியால இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனி அப்படின்னா தி கிரேட் மைலேஜ் ஸ்டைல் மார்க்கெட்டிங். மைலேஜ் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் ஏன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம கம்பெனியோட லீகல் அத்தாரிட்டிஸ், மைலேஜ் ஸ்டைல் கம்பெனியோட லீகல் அத்தாரிட்டிஸ் சர்டிபிகேட்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு ப்ராடக்ட் அதுக்காக ஆயுஷ் அப்படிங்கிற சர்டிஃபைடு இருக்கு. ஆயுர்வேதிக், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதினு முழுக்க ஹெர்பல் ப்ராடக்ட். நாட் டெஸ்டட் ஆன் அனிமல். எந்த மருத்துவ பொருளையுமே சந்தைப்படுத்துறதுக்கு முன்னாடி விலங்குகள்கிட்ட டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ப்ராடக்ட் வந்து விலங்குகள்கிட்ட கூட போய் டெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபைடு வாங்கின ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 2019 இருந்து 23 வரைக்கும் ரெகுலரா இன்னைக்கு பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபைடு வாங்கின பிராண்ட் நம்மளோட எலிமெண்ட்ஸ் பிராண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கம்பெனியோட லீகல் ISO 9000 2015 வரைக்கும் தரச்சான்று ஃபிகில டைப் பண்ணிருக்காங்க. இந்திய பொருளாதார வர்த்தக அமைப்புல டைப் பண்ணிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல பதிவு பண்ண கம்பெனி. அது மட்டும் இல்லாம ஸ்கில் இந்தியா என்டர்பிரனர்ஷிப் சர்டிஃபைடு. இன்னைக்கு நம்மளோட கவர்மெண்ட் எம்ப்ளாயோட நம்ம நம்பர், ஆதார் நம்பர், பேன் நம்பரோட நமக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். அப்படி லீகலான எல்லா சர்டிபிகேட். ஓகே, இப்போ அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட 6 பிராண்ட் இருக்கு. என்னென்ன மாதிரியான பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனன் எலிமெண்ட்ஸ், இது வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட், வெல்னஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதாவது ஹெல்த் கேர் ப்ராடக்ட், வெல்னஸ் ப்ராடக்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். வெல்னஸ் அப்படின்னா இல்னஸ் ப்ராடக்ட்டுக்கு தான் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வேணும். நம்மளோடது வந்து ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வியாதி வரவிடாம தடுக்கிறதுக்கான அவேர்னஸ் வெல்னஸ் ப்ராடக்ட் நம்மளோடது. ஸோ அதனால ஆனன் எலிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணலாம். இல்னஸ் ப்ராடக்ட் இல்லைங்க, வெல்னஸ் ப்ராடக்ட். அடுத்ததா ஹோம் கேர். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா இப்போ சாதாரணமா நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், டிஷ் வாஷ், லாண்ட்ரி லிக்விட், அந்த மாதிரி கேர் ப்ராடக்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா பர்சனல் கேர், பியூட்டி கேர் சொல்லலாம். காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் நியூ ஸ்டார் அப்படிங்கிற பிராண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மசாலா ப்ராடக்ட், ஸ்பைசஸ் உள்ள ஆகார் ப்ராடக்ட் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு மனித வளத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்த நம்ம நிறுவனம் இன்னைக்கு மண் வளத்தை காப்பாற்றக்கூடிய இந்தியா க்ரோ அப்படிங்கிற அக்ரி ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு இயற்கையான விவசாயத்தை அரசாங்கமே அங்கீகரிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இன்னைக்கு பெரிய லெவல்ல நிறைய விவசாயத்துல வீக்ல இருக்கிறாங்க. நிறைய விவசாயிகள் நம்மளோட இந்தியா க்ரோ ப்ராடக்ட் பயன்படுத்தி எல்லா இடமும் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பேர் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சூப்பரான பிராண்டா இன்னைக்கு நம்பர் 1 பிராண்டா நம்ம ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா நான் சொன்ன நாட் டெஸ்டட் ஆன் அனிமல் சர்டிஃபைடு. நம்ம ப்ராடக்ட் எதுவுமே எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கான தரச்சான்று. ஓகே டியர், இது எல்லாமே நம்மளோட நிறுவனத்துல நம்மளோட கம்பெனில இருக்கிற இம்பார்ட்டன்ட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கம்பெனி 5, அதாவது டாப் 10 இடத்துல இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணம் 5P சிஸ்டம். அது என்னங்க 5P சிஸ்டம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி லாகின் பண்றவங்களுக்கு கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் யாரு தெரியும். அடுத்ததா பாத்தீங்க ப்ரொஃபைல் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய லீகல் அத்தாரிட்டி ப்ரொஃபைல் பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட். இன்னைக்கு நிறைய ரிசல்ட், ஃபண்டாஸ்டிக்கான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சைடு எஃபெக்டே இல்லாத சப்ளிமெண்ட்ரி. ஓகேங்களா?
அதே மாதிரி வெரைட்டி டைப் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம இப்ப பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிளான் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரு குழந்தைக்கு கூட புரியுற மாதிரியான பிளான்ல நம்ம கம்பெனி இன்னைக்கு நிறுவனம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுலதான் அதனாலதான் இன்னைக்கு படிச்சவங்க படிக்காதவங்க சின்ன வயசு பெரிய வயசு எல்லாருமே பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பே அவுட். ஐடி பேர் மேட்ச் ஆயாச்சுன்னா எவ்ரி ஃப்ரைடே நமக்கு கட் ஆஃப், வீக்லி கட் ஆஃப். புதன்கிழமை ஆயாச்சுன்னா ஐடி பேர் மேட்சிங் பிவிக்கு கரெக்டா ஒரு வாரம் கூட நான் ஸ்டாப்பிங்கா இன்கம் கொடுக்கக்கூடிய கம்பெனி சொல்லலாம். ஏன்னா எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லாக்டவுன் பீரியட்ல எல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் மல்டி மில்லினியர்ஸ் எல்லாமே இன்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அப்ப கூட நம்மளோட மைல் ஸ்டைல்ல இருந்து ஒரு வாரம் கூட நான் ஸ்டாப்பிங்கா இன்கம் கொடுத்த ஒரு வாரம் கூட இன்கம் இல்ல அப்படிங்கிறது இல்லாம நான் ஸ்டாப்பிங்கா ரெகுலர் இன்கம் கொடுத்த கம்பெனி நம்மளோட கிரேட் மைல் ஸ்டைல் சொல்லலாம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கு, வேற ஏதாச்சும் இயற்கை சீற்றம் எது வந்தாலும் சரி, புதன்கிழமை ஆனா பேர் மேட்சிங்க்கு பிவிக்கு கரெக்டா இன்கம் கொடுக்கிற நிறுவனம் நம்மளோட நிறுவனம் சொல்ல முடியும். அதான் த கிரேட் 5P சிஸ்டம் இருக்கிறதுனாலதான் த கிரேட் மைல் ஸ்டைல் இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மூலமா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பாத்தீங்க நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஆரோக்கியம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு சொந்த நேரம், டைம் ஃப்ரீடம் இருக்கு. இங்க நான் ஆபீஸ் போனோம். இப்ப நான் காலேஜ்ல ஒர்க் பண்றச்சா காலையில 9 மணிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு 4:45 ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வெளியில வரணும் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு இது இருக்கு. ஆனா இதுல நம்மளுக்கு கிடைச்ச நேரத்துல சூப்பரா பிசினஸ் பண்ணலாம். டைம் ஃப்ரீடம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்ல ட்ரெஸ். நிறைய நல்ல விதவிதமா ட்ரெஸ் பண்றதுன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? நேர்த்தியான நல்ல உடை உடுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கு நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவோம்னா பீரோல நிறைய புடவை இருக்கும். என்னைக்குடா நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் வரும் அன்னைக்கு அந்த சாரி கட்டிட்டு போனோம் அப்படின்னு ட்ரீம்லயே உட்காந்துருப்போம். ஆனா இங்க அப்படி இல்லைங்க. தினம் தினம் நம்ம நல்ல விதவிதமா சாரீஸ், விதவிதமா சுடி, விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா நம்ம ட்ரெஸ் கோடு அதே மாதிரி ஜென்ஸுக்கும் எனக்கு நல்ல உடை நேர்த்தியான உடை உடுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது பிடிக்கும் தானே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இயர்லி ரிட்டையர்மெண்ட். இது இன்னும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஷார்ட் பீரியட்ல நம்ம லைஃப்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப்குள்ள போயிடலாம். நல்ல பணம் சம்பாரிச்சு வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய லைஃப் இருக்கு. நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போக முடியும். நம்ம கம்பெனில இப்ப கூட ரீசெண்டா தாய்லாந்து டூர் கான்டெஸ்ட் வின்னர் வந்திருக்கோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஜூன் லாஸ்ட் வீக் போறோம். ஸோ அது மாதிரி நிறைய அதர் கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ் நம்ம நிறைய டூர் அச்சீவ்மெண்ட் பண்ணி போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய சுற்றுலா போற இடம் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தோழர்கள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நல்ல நம்ம உணர்வு பூர்வமான உண்மையான நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ரிலேட்டிவ் இருக்காங்க, நாம யாராச்சும் கார் வாங்க போறோம், வீடு வாங்க போறோம், ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியாது. ஆனா எதுவுமே இல்லாம எந்த ட்ரீமும் இல்லாம இங்க வந்தாச்சுன்னா உங்களால முடியும் அப்படின்னு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்சது பாராட்டு. எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. நம்ம ஒரு துறையில ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணா கூட நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளை பாராட்டுறதுக்காக, நம்மளை அப்டேட் பண்றதுக்காக அவ்வளவு பெரிய பாராட்டுகள் செலிபிரிட்டியா இங்க இருக்க முடியும். பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்து, பாராட்டு, ரெகக்னேஷன் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்சது பணம். அது ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா? அன்லிமிட்டடான இன்கம். நமக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நாம தான் என்ன பண்ண போறோம்னா டிசைட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாரிசு உரிமை. இன்னைக்கு நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும் 2004ல கவர்மெண்ட் இன்னைக்கு பென்ஷன் ஸ்கீமை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா பாருங்க நம்ம கம்பெனில ஒரு நல்ல வேல்யூபிளான ரன் பண்ணிட்டு இருக்கிறச்ச அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஆயாச்சுன்னா, அப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆயாச்சுன்னா கூட அவங்க யார் நாமினியா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க.
அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ், அந்த இன்கம் எல்லாமே அப்படியே ஃபேமிலி மெம்பருக்கு கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நான், என்னோட சன் வந்து நாமினி இருக்காரு. சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா கூட என்னோட பையன் வாரிசா வருவார் நாமினி. எனக்கு வர இன்கம் எல்லாமே என்னோட சன்னுக்கு போகும். அம்மா இல்ல ஒரு கவலை தான் இருக்குமே தவிர, இருந்து செய்யக்கூடிய கடமைகளை அந்த ஐடியில இருந்து வர இன்கம் பண்ணி கொடுக்கும். பாருங்க, இப்பேற்பட்ட அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி வேற எந்த துறையிலும் கிடைக்காதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ ரொம்ப லைக் பண்ணி வெறித்தனமா பண்றதுக்கு இது ஒரு காரணம். இன்னைக்கு நாமினி ஸ்பெஷலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இன்னைக்கு பேசப்படுது. சோ அதனால இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ வேற லெவல் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு அப்புறமும் நமக்கு அப்புறமும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அப்டேட் நாலேஜ். நம்மளோட நாலேஜ், நம்மளோட ஸ்கில், திறமை, நமக்குள்ள இருக்கிற திறமைய வளர்த்திக்கிற ஒரு அற்புதமான களம் இங்க கிடைக்குதுங்க. நமக்குள்ள நிறைய பேர்கிட்ட திறமைகள் இருக்கும். அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கே தெரியாத திறமைய வெளியே கொண்டு வர்றதுக்கான நாலேஜ், வெளியில கொண்டு வர்றதுக்கான ஸ்கில், திறமையை வளர்த்திக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நம்மளோட பிசினஸ்ல கிடைக்கும். இங்க பாருங்க, இவ்வளோ விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளோட கிரேட் மைல்ஸ்டோன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குங்க? ஏடிஎம்ல போய் மிஷின்ல போய் ஏடிஎம் போட்டாச்சுன்னா பணம் இல்லை. வீட்டுல ஒரு சிம்பிளான வீட்டுல, சாதாரணமான வீட்டுல நிறைய கனவுகளை செமந்துக்கிட்டு இதுதான் லைஃபோ அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 4-5 பேர் ஒரு 4 வீலர்ல போகக்கூடியவங்க பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, மழையிலையும் வெயில்லையும். இப்படி ஒரு மிடில் கிளாஸ் மக்களோட லைஃப் இருந்துட்டு இருக்கு. கமிட்மெண்டோட இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பொங்கல் வந்தாச்சு, தீபாவளி வந்தாச்சு, ரம்ஜான் வந்தாச்சு, கிறிஸ்துமஸ் வந்தாச்சு, நியூ இயர் வந்தாச்சு. எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் நமக்கு கமிட்மெண்டோட தாங்க போகுது. வீட்லயே நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், காது குத்து, கல்யாணம் எது வச்சாலும் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் மிடில் கிளாஸ் மக்களை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்குங்க. எல்லா மிடில் கிளாஸ் மக்களுக்கும் ஒரு ரியாலிட்டியான ட்ரீம் இருக்கும். ஒரு நியாயமான கனவு இருக்கும். நியாயமான கனவு அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம பேங்க்ல போய் அக்கௌண்ட் பணம் எடுத்தா மினிமம் ஒரு 50 lakhs இருக்கணும். நியாயமான கனவு தானே. ஒரு 100 பவுனாவது நம்ம வீட்டுல ஜுவல் இருக்கணும். எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய நியாயமான கனவு. ஒரு கார், நியாயமான கனவு. சொந்தமா ஒரு வீடு, இதுவும் ரொம்ப ரொம்ப நியாயமான கனவு. ஆனா இந்த நியாயமான கனவு எல்லாமே நிறைவேறணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மிடில் கிளாஸ் மக்கள் இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிற ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கடை, ஒரு வியாபாரியா, மெர்ச்சன்டா ஒரு கடை வச்சிருப்பாரு, ஒரு வியாபாரியா இருப்பாரு. இல்லைன்னா ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க, செல்ஃப் எம்ப்ளாயி இருப்பாங்க, இல்லைன்னா வெளிநாட்டுல போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய நபரா இருப்பாங்க, இல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடியவரா இருப்பாங்க. இதெல்லாம் இல்லாம நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு பிஇ, எம்இ படிச்சுட்டு, பிடெக், எம்டெக் படிச்சுட்டு வேலை இல்லாம, தான் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம வேற வேற நிறுவனத்துல, படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிறுவனத்துல ஏதோ ஒரு தொழில் எம்ப்ளாயா இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா, இல்லைங்களா? ஆனா இவங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்கு, ஒரு நியாயமான கனவுகள் இருக்கு. கனவு காண்பது தவறு கிடையாது. ஆனா அந்த நியாயமான கனவுக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு தான் கால்குலேட் பண்ண தெரியல. நிறைய மிடில் கிளாஸ் மக்களுக்கு நம்மளுக்கு எவ்வளவு பணம் தேவை? ஒரு 50 லட்சம் ரூபாய் நம்மளோட அக்கவுண்ட்ல இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கிட்ட நகை இருக்கணும், கோல்டு இருக்கணும். மினிமம் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிரீமியம் கார், ஒரு வீடு வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு 1 crore வேணும். நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷன், சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு கண்டிப்பா ஒரு 30 lakhs தேவைப்படும். இப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு 2.5 கோடி ரூபாய் வேணுங்க. நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் வந்து வீடு வேணும், கார் வேணும், நகை வேணும், பணம், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, இதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சிந்திக்கிறது இல்ல. அப்படி நம்ம சிந்திச்சாச்சனா நமக்கு 2.5 கோடி ரூபாய் பணம் வேணும். இந்த 2.5 கோடி ரூபாய் பணம் நம்ம இந்த தொழில் பண்றதுனால, எம்ப்ளாய் இருக்கிறதுனால, நமக்கு வெளிநாடு போயிட்டு வர்றதுனால
கிடைக்குமா? ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு எந்த வேலை செஞ்சாலும், எந்த வியாபாரம் பார்த்தாலும், தொழில் தொடங்கினாலும், எந்த மாதிரியான எம்ப்ளாயி ஒர்க்ல இருந்தாலும், இன்னைக்கு மாதம் ஒரு 1,00,000 ரூபாய் எல்லா செலவும் போக மாசம் ஒரு 1,00,000 ரூபாய் நம்ம சேமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கனவு அடைகிறதுக்கு 20 வருஷம் ஆகுதுங்க. எல்லா செலவும் போக 1,00,000 ரூபாய் சேமிச்சா 20 வருஷம் ஆகும். அப்படி சேமிக்கிறவங்க மிடில் கிளாஸ் மக்கள் யாராச்சும் இருக்காங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மாசம் ஒரு 50,000 ரூபாய் நான் சேமிச்சு வைக்கிறேன். என்னோட வருமானத்துல இருந்து எல்லா செலவும் போக, வீட்டுக்கு தேவையான எல்லா செலவும் போக ஒரு 50,000 ரூபாய் நான் மாசம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்க கனவு நிறைவேறுவதற்கு 40 வருஷம் ஆகுது. நான் பயமுடுத்துறதுக்காக சொல்லல, உண்மை இதுதான். சம்பாதிக்கிற பணத்துல இருந்து எல்லா செலவும் போக நான் மாசம் ஒரு 20,000 எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா கூட அவங்க கனவு வாழ்க்கை அடைய 104 வருஷம் ஆகும். பாசிபிள் இருக்குங்களா? ஒரு 10,000 ரூபாய் 1 மந்த் எடுத்து வச்சா கூட 208 வருஷம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மக்களோட ஒரு நியாயமான கனவு நிறைவேறுவதற்கு இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. ரியல் ட்ரீம் லைஃப்ல வித்தின் 3 இருந்து 5 இயர்ஸ்க்குள்ள இதே கனவு வாழ்க்கைய இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ட்ரீம் லைஃப வாழ்றதுக்குள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ரெடியா? ஓகே டியர்ஸ், அப்படிப்பட்ட ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள், இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் பத்தி சிலபஸ் வந்தாச்சுங்க. இன்னைக்கு காலேஜ்லயே லெசன் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய பொருளாதார வல்லுநர்கள், ராபர்ட் கியோசகி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் பில்கேட்ஸ் கணினி துறையில கொடி கட்டி பறந்தவங்க. சப்போஸ் நீங்க இந்த துறையை எடுக்கலைன்னா நீங்க எந்த துறைக்கு போயிருப்பீங்க? ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, டைரக்ட் செல்லிங் போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள்னால இன்னைக்கு கணிக்கப்பட்ட இன்னைக்கு துறை தான் நம்மளோட டைரக்ட் செல்லிங். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு +2 சிலபஸ்ல காமர்ஸ் புக்ல இன்னைக்கு நம்மளோட மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பத்தி இன்னைக்கு சூப்பரான டைரக்ட் செல்லிங் பத்தின சிலபஸே வந்தாச்சுங்க, பாடத்திட்டமே வந்தாச்சு. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூட டைரக்ட் செல்லிங் பத்தி புரிய வைக்கணும்னு இன்னைக்கு அரசாங்கமே அந்த சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பத்தி நம்ம சொல்லியாச்சு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் கேர், எந்த விதத்திலையும் சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு அற்புதமான ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான் நம்ம மக்கள்கிட்ட கொடுக்குறோம். பியூட்டி கேர், பர்சனல் கேர், ஹோம் கேர் எல்லாம் கொடுக்குறோம். இன்னைக்கு லீகல் சர்டிபிகேட்ஸ் அனைத்தும் உள்ள அற்புதமான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே டியர்ஸ், இப்போ இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, பேசியாச்சு. கம்பெனியோட லீகல் அத்தாரிட்டி சொல்லியாச்சு. டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. இதுல எந்த மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 11 வகையான இன்கம் இருக்குங்க. ரீட்டைல் ப்ராஃபிட், பொருட்களை விற்பனை செய்வது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். சேல்ஸ் டர்ன்ஓவர் போனஸ், நம்மளுக்கு ஐடியில ரெக்ரூட்மெண்ட் மூலமா சேல்ஸ் டர்ன்ஓவர் போனஸ். ரேங்க் இன்கம் மந்த்லி பே அவுட்டா வருது. ஓவர் ரீடிங் போனஸ், பர்ஃபார்மன்ஸ் போனஸ், ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், லாயல்டி போனஸ், என்டிசி கிளப் போனஸ், இது இல்லாம ராயல்டி இன்கம், மந்த்லி பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 வகையான வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, எல்லாமே ஓகே. ஆனா இந்த பிசினஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதானே எப்படி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் பார்ப்போம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை மினிமம் ஒரு 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஐடி லாகின் பண்ணி வந்துடும். நம்மளோட ஐடி கோடு கிடைச்சிரும். இப்போ அதுல 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய் பணத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாம 2 பேரை அறிமுகப்படுத்துறோம். இன்னைக்கு நம்மள மாதிரி வருமானம் வேண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. வருமானத்துக்காக இன்னைக்கு நிறைய, நான் சொன்னேன்ல முன்னமே, பார்ட் டைம், ஃபுல் டைம், லைஃப் டைம், இப்படி வாழ்க்கையில ஏதாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட இருக்கக்கூடிய நம்மளோட மக்களுக்கு எடுத்து சொல்றப்ப, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர்ஸ் அவங்களுக்கு எடுத்து சொல்றப்ப ஆர்கனைசேஷன் ஒண்ணுல ஒரு நபர்
ஆர்கனைசேஷன் 2ல ஒரு நபர் நம்ம அறிமுகப்படுத்துறோம். அவங்க 2 பேருமே 10,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு 10,000க்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்சென்டிவ் 900. இதுதான் சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு 900 ரூபாயில நம்மளோட இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அறிமுகப்படுத்தின 2 பேர் அவங்க நேம் லிஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்க ஹோம் மீட்டிங் பண்றாங்க, அவங்களுக்கு தெரிந்த நபர்களை அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அவங்க மூலமா ஆர்கனைசேஷன் 1ல 2 சேல்ஸ் வருது, ஆர்கனைசேஷன் 2ல 2 சேல்ஸ் வர்றச்ச நம்மளோட இன்கம் 1800 ரூபாய் பெர் வீக். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அறிமுகப்படுத்தின அவங்களுக்கு கீழே 2 பேர் வராங்க. அப்ப ஆர்கனைசேஷன் 1ல அவங்களுக்கு 2 பேர் வரப்போ இப்போ பிரான்ச் 1ல நமக்கு 4 பேர் வந்துருவாங்க, ஆர்கனைசேஷன் 2ல 4 பேர் வந்துருவாங்க. இப்ப நம்மளோட அந்த வார வருமானம் 3600 ரூபாய். இங்க நம்ம ஒண்ணுமே செய்யல. நான் பயன்படுத்தின பொருள் நல்லா இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல் காமிச்சிருக்கேன், என்னோட இன்கம் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீக் என்னோட இன்கம் 900, செகண்ட் ஸ்டெப் வர்றப்ப என்னோட இன்கம் 1800 1800 இருக்கு. அடுத்ததா எனக்கு வருமானம் 3வது ஸ்டெப் முடிக்கிறப்ப 3600 ரூபாய் இன்கம் எனக்கு அந்த வாரம் வந்தாச்சு. அப்படி நம்ம அறிமுகப்படுத்துறோம். அப்போ ஒரு வாரம் அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய சேல்ஸ்ல 16 மெம்பர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஆர்கனைசேஷன் 2ல 16 மெம்பர்ஸ் புதுசா ஜாயின் பண்றாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப 16 பேர் மேட்சிங் நம்மளோட அந்த வார வருமானம் 14,400 ரூபாய். இங்க பாருங்க, நம்மளுக்கு மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை நேரடியா வர்த்தகம் செய்வது மூலமா, நேரடியா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்து ரீச் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஒரு வாரம் 14,400 ரூபாய். இப்போ நமக்கு கீழே ஒரு டீம் வந்தாச்சு, சரிதானுங்களா? அப்போ அவங்க பர்சனல் பர்ச்சேஸ் பண்றாங்க, அவங்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்ப அவங்க மூலமா சேல்ஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்ப ஆர்கனைசேஷன் 1ல 32 சேல்ஸ் வந்தாச்சு, ஆர்கனைசேஷன் 2ல 32 சேல்ஸ் வந்தாச்சு. இப்ப நல்ல டீம் ஒர்க் போயிட்டு இருக்கும் இல்லையா? அவங்க மட்டும் இல்ல, ஒரு டீம் செஞ்சு ஒரு குழுவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வாரம் அவங்களோட இன்கம் 28,800 ரூபாய். ஒரு வார வருமானம் 28,800 ரூபாய். இது நல்ல சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்ப பார்த்தாச்சுன்னா இப்ப 32 பேர் வந்தாச்சு இல்லைங்களா? அவங்க அடுத்த மாசம் அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்றப்ப அவங்களுக்கு கீழே 64 பேர் வந்தாச்சு, ஆர்கனைசேஷன் 2ல 64 பேர் வந்தாச்சு. இப்போ அவங்களோட வார வருமானம் 57,600 ரூபாய். நம்ம அறிமுகப்படுத்தினவங்களுக்கு ஹோம் மீட்டிங் வச்சு கொடுத்தோம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இது மூலமா நமக்கு ஒரு நல்ல டீம் கிரியேட் ஆனிச்சு. நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பணம் தேவை, ஆரோக்கியம் தேவை, வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆம்பிஷனோட ஒர்க் பண்றாங்க. 64 பேர் வர அந்த வார வருமானம் 57,600 ரூபாய். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் 230 பேர் வந்தாச்சுங்க. நம்ம கிட்ட சூப்பரா பிசினஸ் போயிட்டு இருக்கு, நல்ல ப்ராடக்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட், மக்கள்கிட்ட நல்லா ரீச் பண்றோம். அப்போ ஒரு வாரம் 230 மேட்ச் பண்றாங்க. பேர் மேட்ச் பண்றப்போ நம்மளோட ஒரு வார வருமானம் நம்ம கம்பெனியோட சீலிங் அமௌண்டோட ஒரு வாரம் 2,10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. யோசிச்சு பாருங்க, 900 ரூபாயில ஆரம்பிச்ச நம்மளோட பிசினஸ், நம்மளோட வருமானம் இன்னைக்கு ஒரு வாரம் 2,10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம ஒரு டீமா குழுவா நிறைய ஒரு லக்ஸூரியஸ் வாழணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட நம்ம டிராவல் பண்ணோம்னா கண்டிப்பா பாசிபிள் இருக்குங்க, கண்டிப்பா நடந்து மிராக்கிள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆஃப்டர் டீம் பில்ட் ஃபார் சேலிங் எவ்ரி இயர் டோட்டல் இன்கம் 1 crore plus கண்டிப்பா நடக்குங்க. எப்பன்னா 2 அல்லது 3 இயர்ஸ்ல. நான் பிசினஸ் ஜாயின் பண்றப்ப சொன்னாங்க, ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு 3 வருஷம் கழுத மாதிரி உழைச்சாச்சனா,
கஷ்டப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா ராணி மாதிரி வாழலாம் அப்படி சொன்னாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் மகாராணி மாதிரி என்ன வாழ வச்சு நம்மளோட நிறுவனம் அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, நம்மளோட நாமினேஷன் ஸ்பெஷாலிட்டி சொன்னேன் இல்லைங்களா? இது நிறைய நீங்க நெட்ல பார்த்தாவே தெரியும். இது பாத்தீங்கன்னா நம்மளோட டைமண்ட் மேம், நான் அவங்கள நேரா பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். மேம் பத்தி தெரியும். இன்னைக்கு யமுனா சீஜன் நாயர் இன்னைக்கு டைமண்ட் ரேங்க்ல இருக்காங்க. அவங்க சார் ஒரு இதுல இன்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய செக்யூர் கொடுக்கறது இன்னைக்கு நம்மளோட அந்த வருமானம், இன்கம், நம்ம கம்பெனில இருந்து அந்த ஐடி இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இன்னைக்கு சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்ல முடியும். நாமினேஷன் ஸ்பெசிலிட்டிக்காகவே பிசினஸ சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இப்ப பாருங்க, எல்லாமே நம்ம லைஃப்ல பாசிபிள் தாங்க. நம்ம தான் மனசு வைக்கணும். நம்மளோட லைஃப்ல நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்வு எடுக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்து. இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம கனவு வாழ்க்கைக்கான இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு யூடியூப் ஒரு திருப்பு முனை தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா எங்களோட லைஃப்ல அவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆரம்பத்துல சார் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. நான் தஞ்சாவூர் தாங்க. ஒரு ஃபெமிலியரான ஃபேமிலியில பிறந்து நல்ல ஒரு ஃபெமிலியரான லைஃப் தான் எனக்கு கிடைச்சிச்சு. காசுக்காக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இல்ல. நல்ல லக்ஸூரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு ஸ்ட்ரகிள் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி என்னோட லைஃப்லயும் ஒரு ஸ்ட்ரகிள். காசு, பணம், சொத்து வேணுமா? ப்ராப்பர்ட்டி வேணுமா? குழந்தைங்க வேணுமா? அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும். எனக்கு விலை மதிக்க முடியாத சொத்து என்னோட குழந்தைங்க. எனக்கு குழந்தைங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விட்டாச்சுங்க. ஒரு நாள் என்னோட லைஃப் நடுத்தருவுக்கு வந்தாச்சு. என்னோட சின்ன பையன் 4th படிச்சிட்டு இருந்தாரு. என்னோட பெரிய பையன் +1 படிச்சிட்டு இருந்தாரு. அது வரைக்கும் எனக்கு பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இல்ல. ஆனா அந்த அன்னைக்கு என்னோட சிச்சுவேஷன் தலைகீழா மாறிடுச்சு. எனக்கு வெளி உலகம் தெரியாது. வெளியில போய் ஒரு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில படிச்சிருக்கோம். அதனால எனக்கு வேலை கிடைச்சுச்சு. வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்பயே டியூஷன் எடுப்பேன். ஏன்னா வருமானம் பத்தாது. குழந்தைங்களுக்கும் நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் படிப்பு செலவுக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. வீட்டு செலவு எல்லாமே நான் பார்க்கணும். அப்பதான் நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு காலையில டியூஷன், ஈவினிங் நைட்டு ரெமெடி கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் 10th + 2க்கு மட்டுமே டியூஷன் எடுப்பேன். கோச்சிங் கிளாஸ் பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரி பரபரப்பா நான் போயிட்டு இருக்கிறப்பதான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. அப்பதான் எனக்கு ஆல்ரெடி 2009ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பலூன் பிளாஸ் சர்ஜரி பண்ணி வாழ்வு மாத்தியாச்சுங்க. 8 வருஷம் நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த விதமான யூஸ் இல்லை. 2016ல அன்கான்சியேஷன் ஆகி அந்த டைமிங்ல தான் எனக்கு வந்து வெல்கார்ட் கேப்சூல் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த கேப்சூல் எடுத்து 15 நாளையில எனக்கு 0.1ல இருந்த வாழ்வு 0.9 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. 15 டேஸ்ல பைபாஸ் பண்ண வேண்டிய ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. அப்ப ப்ராடக்ட் மட்டுமே நான் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பிசினஸ் பத்தி எனக்கு அவ்வளவு தூரம் தெரியலைங்க. பூவர் நாலேஜ். ஏன்னா வெளி உலகத்துக்கு நான் வரல. அப்போ நிறைய வந்து என்கிட்ட சொன்னாங்க மீட்டிங், ட்ரைனிங், பிசினஸ் பத்தி சொல்றப்பெல்லாம் எனக்கு டைம் இல்ல அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் நினைச்சு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு பணத்துக்காக ஓட வேண்டிய கட்டாயம். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் நான் உழைச்சிருக்கேன். ஒரு 34,000 மாசம் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனா நான் எதுவுமே பண்ணல. நான் பயன்படுத்தின பொருள் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், என் கூட வேலை செஞ்சிட்டு இருந்த என்னோட ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம என்னோட டியூஷன் பேரண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரெக்கமெண்ட் பண்ணினது மூலமா எனக்கு டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க் முடிச்சிச்சு. ஒரு வாரம் 32,000 இன்கம் பார்த்தேன். நான் எதுவுமே யோசிக்கல. வேலையை ரிசைன் பண்ணிட்டு லைஃபா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாருங்க, ஒரு நாள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போட கூட காசு இல்லாம நடுத்தருவுல நீங்க ரத்னாதான் நான். ஆனா என்னைக்கு நான் மைலேஜ் ட்ரெயின்ல முழுசா எடுத்து லைஃபா எடுத்தேனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பிசினஸ நேசிச்சு பண்ணுவாங்க. நான் என்னோட பிசினஸ சுவாசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உயிர் கொடுத்த கடவுள் நம்மள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட் வெல்காட். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காசு பணம் இல்ல அப்படின்னா இந்த சமுதாயம் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி அனுபவிச்சானா. அன்னைக்கு நான் பணம் இல்லாம நான் கஷ்டப்பட்டப்ப
என்னோட உறவுகளோட நிராகரிப்பு. பணம் இல்லாம நான் கஷ்டப்பட்டப்ப எனக்கு கூட உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்த என்னோட தோழிகளோட அவமானம். அவங்க கொடுத்த அவமானம். என் நம்பரை கூட பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறப்ப நிறைய பண்ணியிருப்போம் இல்லைங்களா? கேட்டுருவோமோ அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட நெய்பர்ஸோட ஏளனமான பார்வை. முத நாள் வரைக்கும் என்ன தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தவங்க அடுத்த நாள் என்ன பார்த்த பார்வை. ஏன்னா பணம் இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக. யோசிச்சு பார்த்தேன். காசு பணத்தை இழந்தப்ப கூட என் மனசு வலிக்கலைங்க. ஆனா இத்தனை உறவுகளும் பணத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறப்பதான் என் மனசு அவ்வளவு வலி இருந்தது. நிராகரிக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன். பணம் இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக ரொம்ப கூனி குறுகி நின்னேன். அப்பதான் எனக்கு ஹார்ட் டிசீஸ் மூலமா டிசீஸ் வந்தது. அப்பதான் ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. அது மூலமா எனக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்சிச்சு. பிசினஸ் எடுத்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 4 வரி கவிதையோட நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பேர் கவிஞர் ரத்னான்னு சொல்லுவாங்க. கவிதைனா எனக்கு பிடிக்கும். எனக்காக நான் எழுதின கவிதை. இன்னைக்கு நிராகரிச்ச அந்த சமுதாயத்தை பார்த்து எழுதினேன். நான் கொடுத்த கனியை ருசித்து பார்த்த பறவைகள் கூட்டம், நான் பட்ட போது எச்சமிட்டு பறந்தது ஓட்டம். இது இலையுதிர் காலம், இறுதியும் இல்லை, வருவது வசந்த காலம், அது தொலைவில் இல்லைன்னு எழுதி வச்சேன். அப்படி வசந்த காலமா வந்ததுதான் த கிரேட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டு நின்னனோ அந்த இடத்துல இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ வச்சிருக்கு. பொருளாதாரத்திலையும் சரி, அந்தஸ்துலையும் சரி, கௌரவத்திலையும் சரி, இன்னைக்கு பேரு புகழ் எல்லாத்தையும் கொடுத்த இன்னைக்கு என்ன சமுதாயத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு உறவுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா த கிரேட் மைலேஜ் டெய்லர் நேசிச்சு பண்ணதுனாலதான். நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில எங்களுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடந்திருக்காது, எனக்கு நடந்த மாதிரி. அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் வந்தாச்சு. இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த ரத்னா வீட்டுலதான் இன்னைக்கு கடந்த 5 வருஷமா வீட்டுல சர்வெண்ட் இருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோமோ அதை சமைச்சு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வளர்த்து விட்டுருக்கு பொருளாதாரத்துல நம்மளோட கிரேட் மைலேஜ் ஸ்டைல் மார்க்கெட்டிங். அது மட்டும் இல்லாம ஒரு 100 ரூபாய் ஃபியூல் போட கூட காசு இல்லாம நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கஷ்டத்தை என்னைக்கு மறக்க முடியாது. என்னோட பையன் இன்டர்நேஷனல் பிளேயர் ஜிம்னாஸ்டிக்ல ஸ்டேடியத்துல அன்னைக்கு ஒரு நேஷனல் மீட்டுக்காக போனோம். அன்னைக்கு கொண்டு போய் நான் விட போறப்ப வண்டி எடுக்கிறேன், பைக் எடுக்கிறப்போ ஆக்டிவா பைக், அதுல ஃபியூல் இல்ல. ஃபியூல் போடுறதுக்கு அன்னைக்கு 100 ரூபாய் பணம் என்கிட்ட இல்ல. அந்த 100 ரூபாய் கடன் கேட்கிற அளவுக்கு மனசுல தைரியம் இல்ல. வீட்டுல குடியிருக்கிறவங்ககிட்ட போய் 100 ரூபாய் கேட்க முடியாது. 15 ரூபாய் பர்ஸ்ல இருந்தது. எங்க வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். தம்பிட்ட அப்ப கூட நான் என் பையன்கிட்ட வந்து 4th தான் படிச்சிட்டு இருந்தாரு. கஷ்டத்தை காமிக்கல. இன்னைக்கு பைக் ரிப்பேரா இருக்குப்பா, கொஞ்சம் நடந்து போலான்னு சொல்லி நடந்தே போயிட்டு அன்னைக்கு ஒரு 5 ரூபாய் 2 பேரும் ஒரு 2 கிலோமீட்டர் போய் 5 ரூபாய் டிக்கெட் எடுத்து நான் சத்யா ஸ்டேடியத்துல கொண்டு போய் தம்பியை விட்டேன். விட்டுட்டு திரும்பி வர்றப்போ ஒரு 5 ரூபாய் தான் இருந்தது. அந்த ஒரு 5 ரூபாய தம்பிகிட்ட கொடுத்துட்டு பையன்கிட்ட கொடுத்துட்டு நீ பஸ்ல வந்திருப்பா அப்படின்னு அன்னைக்கு அங்க கிட்டத்தட்ட எங்க வீடு வரைக்கும் சத்யா ஸ்டேடியத்துல எங்க வீடு வரைக்கும் 7 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். நடக்கிறது தப்பு இல்லைங்க, வறுமையில நடக்கக்கூடாது. அன்னைக்கு நான் அழுத அழுகை, அன்னைக்கு நான் வச்ச வெறி, வைராக்கியம் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போட கூட வழி இல்லாத ரத்னா வீட்டு வாசல்ல இன்னைக்கு 3 ஏசி கார் நிக்குதுங்க. இப்போ நான் ரீசெண்டா மகளிர் தினத்தன்னைக்கு அர்பன் குரூசர் ஹைரைடர் கார் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு லக்ஸூரியஸ் லைஃப கண்டிப்பா இன்னைக்கு மைலேஜ் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, வீடு எல்லாருக்கும் கனவு. நான் பிறந்ததுல இருந்து வாடகை வீட்டுல இருந்ததில்லை. ஆனா வாடகை வீட்டுல இருக்கிறதோட கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால ஒரு வைராக்கியம் வச்சேன். கண்டிப்பா வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு வைராக்கியம் வச்சேன். அதுக்கான எஃபோர்ட் போட்டேன். இன்னைக்கு நம்ம டீம்ல ஒரு 6-7 கார் அச்சீவர் வந்தாங்க. அந்த கார் அச்சீவர் வர வர இன்கம் ரைஸ் ஆகும் இல்லைங்களா? அப்ப வீடுங்கிற அந்த கனவு நிறைவேறுச்சுங்க. ஒரு ரேங்க் முடிச்சா ஏதாவது பண்ணணும். ஆர்டிசி எமரால்டு முடிச்சு என்டிசி முடிச்சப்போ கண்டிப்பா அந்த வீடு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு சொந்தமா ஒரு வீடு கிடைச்சாச்சு, காரு கிடைச்சாச்சு, குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைச்சாச்சு. இன்னைக்கு என்னோட பெரிய பையன் அவரும் கார் அச்சீவர். இன்னைக்கு ஸ்டார்பிஎல் ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னோட சின்ன பையன் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கிறாரு, 3rd இயர். அவரும் இன்னைக்கு நியர் ஏடிசி ரேங்க்ல இருக்கிறாரு.
என்னோட லைஃப் இல்ல, என் குழந்தைங்களோட லைஃப்லயும் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கு. தூக்கி எறியப்பட்ட இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து தன்னம்பிக்கையோட வாழ வச்சிருக்கு தி கிரேட் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். கண்டிப்பா நான் பிசினஸா எடுக்கலங்க. மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ் நான் பிசினஸா நினைக்கல. என்னோட வாழ்க்கையா நினைச்சேன். என்னோட வைராக்கியமா நினைச்சேன். என்னோட லட்சியமா நினைச்சேன். கண்டிப்பா இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுச்சு. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன இந்த இண்டஸ்ட்ரியில அறிமுகப்படுத்தின என்னோட குருநாதர்களுக்கு மறுபடியும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா நான் சொன்னது என்னோட சிரமங்கள் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கிற நானே இவ்வளவு தூரம் ஜெயிச்சிருக்கேன். வெளி உலகம் தெரியாத நபர் நானே. நீங்கெல்லாம் இன்னும் நல்ல டேலண்டட் பர்சன். கண்டிப்பா இந்த வெளி உலகத்துல நிறைய அறிமுகம் இருக்கும். நிச்சயமா நீங்கெல்லாம் இன்னும் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணி கண்டிப்பா சாதிக்க முடியும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜெய் மினிஸ்டர் மார்க்கெட்டிங். தேங்க்யூ டியர்ஸ். மேடம் தேங்க்யூ மேடம். நம்மளுடைய வருங்கால லீடர்ஸ்க்காக ஒரு அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா வருங்கால லீடர்ஸ் நீங்க உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா மேனேஜ்மெண்ட் எப்பவுமே கூட இருக்கும். ஸோ அடுத்த வாரம் வேற ஒரு புது லீடரோட நம்ம சந்திப்போம். ஸோ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ ஆல். பை பை.